உலகத்திலேயே முதல் தடவை தண்ணி விட்டு எழுதக்கூடிய பேனை எத்தனை சொன்னா ஃபோன் கேட்கலாம் ஃபோன் கேட்கலாம் ஹோல் ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது இது பார்த்தீங்கன்னா 1450 ரூபா கொடுக்கும். 1450 ரூபாய்க்கு சிசிடிவி. இதில் இன்னொரு தராசு ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட. இது தராசா? இது ஒரு தராசு தான். வந்து நீங்கள் உதாரணமாக ஒரு மோட்டர் ஒன்றை போட போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா டெய்லி உங்களுக்கு வந்து 1 hour வேலை செய்யணும் தோட்டத்துக்கு வேணும்னு சொன்னா இதை போட்டு செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த டைம் 4 மணி 5 மணிக்கு வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஆஃப் ஆயிடும். பாட்டு கட்டுக்கொண்டு வெயிலுக்கு ஜாலியாக போகலாம். வயசு போனாக்களுக்கு மற்ற இந்த தசைப்பிடிப்பு அப்படி இருக்கிறாங்களுக்கு நல்ல பிரியோசனமான சாமான் உண்டு. நிறைய பெண்களுக்கு பிரியோசனப்படும். இந்த இடம் உங்களுக்கு காலில் அமர்த்து படையில லிவர் ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் புத்தகம் ஒன்று இருக்குது. மேஜிக் புத்தகம். இந்த கேமராக்கு நீங்கள் உங்களுக்கு சிம் கார்டை போட்டுட்டு வைஃபை ஒன்றும் தேவையில்லை. 450 ஒரு இடமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட மட்டும்தான் இது 400. ஹலோ. ஓ என்ன மாதிரி இதுலேயே நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் பாவிச்சு கொள்ளலாம். அதுக்கு சின்ன இருக்கா? சின்ன மட்டும் தான் குட்டி தான் மடிவாக இருக்கும். க்யூட்டா. இது என்ன சொல்றது? லேசாக இருக்கு. ஹேண்ட் லக்கேஜுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த பேக் தான் வெயிட் வராது. இதில் பெருசாக வெயிட் வராது. நீங்கள் உங்களோட பூனைக்குட்டி நாய்க்குட்டி அப்படி சின்ன சின்ன பெட்ஸில் உள்ள கூட்டு கொண்டு வரணும்னு சொன்னால் ஓனர் வந்து இந்த டிவைஸை வச்சுக்கொண்டு இன்ஜின் ஓஃப் பண்ணலாம். ஆயில் கட் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஓஃப் பண்ண வச்சுக்கும். இப்படி இப்படி உங்களுக்கு 8 கார்டு இருக்குது. நீங்கன்னா சுற்றி எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டே உங்களோட ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி போட்ட அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டே எல்லாம் சுற்றி பார்க்கலாம். மற்ற கதைக்கிற சத்தம் கேட்கும். இதிலே வாய்ஸ் இருக்குது. மணிக்கூடு, லைட், ஸ்பீக்கர், சார்ஜர், ஃபோன் சார்ஜர் இருக்குது. 1000 ரூபாய்க்கா? நம்பிலாம் இருக்குமையாவே. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் KKS ரோட்லாம் நிற்கிறேன். குறிப்பாக இணுவில் என்ற இடத்துல நிற்கிறேன். இணுவில் பழைய தியேட்டர் இருக்குது தானே, அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தம்ஸ் அப் சொல்லி ஒரு ஆன்லைன் ஷாப் பண்ணிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக்ஸ் அந்த பொருட்கள் இருக்குது. தொலைபேசிகளுக்குரிய அசசரிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய பொருட்கள் இருக்குது. குட்டி குட்டி பொருட்கள் நிறைய இருக்கும். எல்லாம் பார்க்க புதுமையாக இருக்கும். அதாவது சில பொருட்கள் நாங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு ஆசைப்படுவோம். இதெல்லாம் எப்படி வேண்டது என்ன மாதிரி சொல்லி ஆசைப்படுவோம் தானே. அதே மாதிரி இங்கே நிறைய பொருட்கள் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா விலைகள் எல்லாமே சரியான குறைவாக இருக்கும். அதே உங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா 6 வருஷத்துக்கு முதல்ல நான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் அப்பா முதல்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பவர் பேங்க் பண்ணுறதுன்னு வந்தேன். அந்த பவர் பேங்க் இப்போ மட்டும் நான் பாவச்சிக்கணும் தான் இருக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான சாமான்கள் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா விலைகள் குறைவாக இருக்கும். அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளுக்கு போய் என்னென்ன வகையான பொருட்கள் இருக்குது, என்னென்ன விலைகளை விற்பனை செய்யணும் சொல்லி காட்டிக்கணும். இந்த கடையில் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் கடைக்குள்ள வந்துடுவோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் வேணுகாந்த். ஓகே. இந்த கடை திறந்த வேலை காலம் அண்ணா? இந்த கடை நான் இப்போ ஒரு 6 வருஷமாக ரன் பண்ணி 6 வருஷம். ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷம் முதல்ல வந்திருக்கேன் அந்த கடையில். 5 பவர் பேங்க் ஒன்று வேண்டி நான் அது இப்போ மட்டும் பாவிக்கிறேன். நல்லது. மற்ற என்ன எப்போ திறக்கிறீங்க இந்த கடை? நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போட்டு மற்ற நாள் எல்லாத்துலேயும் வந்து காலம் 8 இருந்து 7 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக இருப்பேன். நாங்கள் இங்கே என்ன பொருட்கள் இருக்குண்ணா? இப்போ எனக்கு என்ன சொல்ல தெரியாது. என்ன எவ்வளோ கூட எது சொல்கிறேன்னு தெரியல. நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து ஆன்லைனில் ஓட பண்ணி எடுத்து பிறகு என்ன செஞ்சோம்னு சொன்னால் அதை கடையாவே போட்டு அதை ஆக்களுக்கு கொடுக்க நிறைய பேர் அதை வேண்ட பிடிக்கும். அது பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படியே ஆக்களுக்கு விற்று புதுசாக வர கேஜெட்ஸ், இப்போ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற புதுசாக வர கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல ஒரு ப்ரைஸை கொடுப்போம். ஒரு தடவை கொடுக்கல ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுக்குறது தான். இல்லை உண்மையாக இங்கே எல்லாம் மலிவாக இருக்குது. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். என்ன சொன்னால் நிறைய கடையில் பார்ப்போம், கடைசிஞ்சாலும் வேண்டிட்டு போவோம். ஏன்டா இங்கே விலைகள் எல்லாம் குறைவாக இருக்கும். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்னென்ன பொருட்கள் பார்ப்போம். புதுசாக வந்திருக்க பொருட்கள் இது பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ்ன்னு இருக்குது. சன்கிளாஸ் வந்து அடிக்கிற வெயிலுக்கு தான் தேவை. அடிக்கிற வெயிலுக்கு சன்கிளாஸையும் போட்டு கொண்டு போகலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத்லையும் கனெக்ட் ஆகும். ப்ளூடூத்தா? ப்ளூடூத்லையும் கனெக்ட் ஆகி உங்களுக்கு இதில் ஸ்பீக்கர் இருக்குது. பாட்டு கட்டுக்கொண்டும் போகலாம். பாட்டு கட்டுக்கொண்டு வெயிலுக்கு ஜாலியாக போகலாம். என்ன விலை? என்ன இதில்? இது வந்து 2500 ரூபா கொடுக்கணும். 2500 ரூபாயா? கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? சார்ஜ் இருக்கும். சார்ஜ் இருக்காண்ணா? சார்ஜ் இருக்கு. கனெக்ட் பண்ணலாம். இது சின்ன இண்டிகேட்டர் இருக்குது தானே, அது மற்ற இந்தியாவில் இருக்கிற இது வந்து டச். டச்சா? இந்த இதில் எடுக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் TWF வேணும். இதான் TWF. ஹெல்மெட்டை போடக்குள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போலீஸ் பிடிக்குமா? கதைக்கலாம் ஃபோன் எல்லாம் நான் பாட்டுக்கு வாரம் போயிட்டு தெரியாதானே. கனெக்ட் ஆகிட்டு பாட்டு போடுவோம். கொப்பி விரும்பினுங்க என்ன பாட்டு போடுவோம். நல்லா இருக்குண்ணா. சவுண்ட் நல்லா சவுண்டாக கிடக்குண்ணா. ஹெல்மெட்டுக்கு நல்லா வெளியில் கேட்கலண்ணா. எங்களை மட்டும் தான் கேட்குதுண்ணா. உங்களுக்கு காது கிட்ட இல்லை அந்த அதுக்கு இல்லை அப்படி நேராக இருந்தா
அது விடிந்தா இந்த பாட்டு கேட்டா என்ன கிடக்கு கேக்கு ஏன் இந்த பாட்டை போட்டேனே நல்ல பாட்டு பிடிச்ச பாட்டு ஏன் மதராச பொண்ணு அப்ப நீ வெள்ளக்கார பொம்பளே தான் வந்தேன் அடே அது அப்படிந்தான் ஏமி நல்லா இருக்கு உண்மையில பாட்டு கிட்ட பிடிக்க தான் கேட்குது இப்போ தூரம் பிடிக்க கொஞ்சம் சாதா கேட்குது ஆனால் மற்ற டிஸ்டர்பாக இருக்கா ஹெல்மெட்டில் போட்டுக்கொண்டு இப்போ வெயிலுக்கு ஓடலாம்டா ஆகலாம் கண்ணாடி தான் போட்டுன்னு ஓடுறான் ஃபோன் கேட்கலாம் இதில் ஃபோன் கேட்கலாம் ஹோல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரெண்டாத்தி 500 ஓப்பன் பண்ணுங்கண்ணா இது டச் இருக்குது தானே டச் லாங் ப்ளஸ்ஸா லாங் ப்ரெஸ் பண்ணி நாங்கள் ஒன்றும் கனெக்ட் பண்ணாமல் நோமலாக வச்சோம்னு சொன்னாலே கொஞ்சம் இதில் வர கூப்பேன் எவ்வளோ சார்ஜ் நிற்கும் இதெல்லாம் சார்ஜ் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நிற்கும் 5 மணி தான் நிற்கும் 2 3 நாளைக்கு கூட போடுவோம். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மசாஜ் கன். மசாஜ் கன் நாங்கள் முதல்ல விற்க வேண்டிய மசாஜர் வந்து இதுதான். இதானா சின்ன மசாஜர் உண்டு. இப்போ நான் விற்று கொண்டாந்து இருக்கிறோம். யூஎஸ்பியில் போட்டு பாவிக்கக்கூடிய மாதிரி வரும். கரண்ட்ல இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை யூஎஸ்பியில் கொழுவி போட்டு இதை நீங்கள் பவர் பேங்க்லேயோ இல்லை யூஎஸ்பியில் ஏதோ ஒன்றுலையோ கொழுவி போட்டு இதை அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு மசாஜ் பண்ணி கொண்டு இருக்கும். உங்களுக்கு பவர் பேங்க் இருக்கா? நல்லா இருக்கண்ணே. ஆனால் இது நாங்கள் போகிறோட எங்களுக்கு என்ன ஆள் போடணும் என்னண்ணா அப்பா நல்லா இருக்க வேணும். ஓகே இது என்ன விலைண்ணா இது? இது வந்து 600 ரூபா. இப்போ எங்கிட்ட சேல்ஸுக்கு போய் கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் எங்கிட்ட இது எடுத்துக்கொள்ளலாம். 600 அடுத்து அப்கிரேட் ஆகி வந்து அடுத்து அவங்களுக்கு பெரிய சைஸ் மசாஜர் எல்லாம் வந்துருக்கு. பெரியான மசாஜர் எல்லாம் வந்துருக்கு. மசாஜ் கன் இதெல்லாம் வெயிட்டான ஹெவியானது உங்களுக்கு எல்லாருக்கும் பாவிக்கிறதுக்கு ஓகே ஆகும். கிட்டத்தட்ட இல்லை மாதிரி இது வந்து பின்னுக்கு டச் பட்டனோட வரும். உங்களுக்கு டைப் சி சார்ஜர் கொண்டு வரும். டச் பட்டன் இருக்குது. இது வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு அது அப்புறம் உங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆயிடும் மசாஜர். உங்களுக்கு ஒரு ஆள் கையில் குத்து தேவையில்லை. அதுவே உங்களுக்கு எல்லாம் குத்தி தரும். இல்லை நீங்கள் நல்ல பவராக இருக்குண்ணா. நல்ல பவர். இதுலேயே செட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேணும்னு சொல்லி இதில் 1 2 3 4 5 6 எவ்வளோ தேவைன்னு சொல்லி நீங்கள் இதிலே செட் பண்ணி போட்டு இதை நீங்களே தெரியும். நான் எனக்கு வைக்கிறேன். அந்த அம்மட்டை எப்படிங்க நல்லா இருக்கா? நல்ல மசாஜ் என்ன நல்லா இருக்கு. என்ன விலையா இதெல்லாம்? இது வந்து கொஞ்சம் விலை கூட தான் 5000 ரூபா. 5000 ரூபா வீட்டான சாமானாக இருக்கும். உங்களுக்கு இருக்கும். வயசு போனாக்களுக்கு மற்ற இந்த தசைப்பிடிப்பு அப்படி இருக்கிறாங்களுக்கு நல்ல பெரிய சாமான் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாஜில் நாங்கள் இப்படி மசாஜ் இல்லாமல் வந்து கடைசியாக எலக்ட்ரானிக் மசாஜ் இருக்கு வந்து என்ன செய்யறது? இது வந்து இப்படி சும்மா கையில் நீங்கள் பச் பண்ணி விடலாம். முதியில் பச் பண்ணி விடலாம். இது சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது. சின்ன ஒரு எலக்ட்ரிக் அடித்த மாதிரி இருக்கும். கூட கரண்ட் அடித்த மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் மசாஜர். இதான் மசாஜ் மாறிக்கொண்டு வருது. 2021 மசாஜ் இனி இதான் மசாஜர் மாதிரி சின்ன இதுமே லெதர் மேலே கிடக்குண்ணே. லைவாக செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். சரி கரண்ட் அடிக்காது. கரண்ட் அடிக்காது. இந்த ரெண்டையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது பட்டன் மாதிரி என்ன? இந்த ரெண்டையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அது பிறகு சின்ன பேட் மாதிரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் நோம்பலை ஒட்டி கொள்ளலாம். பயப்படுங்க. ஆனால் அடிக்காதானே? பயப்படாது. ஆம்பளை பிள்ளை பயப்படக்கூடாது. கை ஒன்றா நண்பா நண்பன் பெருசு அடிக்காது. சும்மா அவ்வளோ சரி நான் செக் பண்ணுறேன். இல்லை இது இப்படி தான் அதை ப்ளஸ் பண்ண 2 தடவை பார்த்தீங்கன்னா இவடன் ஒன்று ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு இதாக இருக்குண்ணே. கை ஆடுது. என்னடா அது? என்ன வேற விளக்கு இப்படி என்ன இது இவர ஆடுறது தானே கூட்டக்கூடாது. குறைஞ்சி விடுங்க. குறைச்சி நான் இப்போ 1 நடக்கு. அது இல்லை சைவரை விட எப்படி இருக்கு? சுண்டி இழுக்கு தானே. ஆனால் இது முதுகில் டோக்கனாக அது படத்து வயிற்றுக்கெல்லாம் இருக்குல்ல? அப்படி வயிற்றுக்கெல்லாம் இருக்குது. இதுலேயே ஒரு இது இருக்குது. இது இதையும் பாவிக்கலாம். இல்லை காலுக்கு நடத்தது இருக்குது. அதையும் காட்டணே. காலுக்கா? என்ன கை இழுக்குதா? சூரியன் அந்த 7ஆம் முறை கூட பார்த்தினியா? உனக்கு கேட்குது அதில் கை இப்படி ஆடு. அதே போல உண்டு. அடுத்தது இஎம்எஸ் மசாஜர் சொல்லி உங்களுக்கு ஃபுட் மசாஜரும் பெரிய காலுக்கு. இது காலுக்கு பாவிக்கிறது. சில அட்டுகளில் பார்த்துருக்கேன். பார்த்துருப்பீங்க. இதை வந்து இதே மாதிரி தான் ரொம்ப இருக்கலாம். நீ அதே போலவே நீங்கள் இதை குழவிட்டு
இதை வந்து 2 காலை நீங்கள் வச்சுக்கொண்டு இதுலேயும் ஆப்ரேட் பண்ணலாம். ரிமோட் ஒன்று வேணும். அடிக்க குனிஞ்சது ரிமோட்டில் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி தரலாம். சார்ஜ் இல்லை ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாம். இது வந்து காலுக்கு பாவிக்கிறது ஃபுட் மசாஜ்னு சொல்கிறாங்க. என்ன விலை இது இல்லை? இது வந்து 1200 ரூபா. சின்ன பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபா கொடுக்குறோம். 450 ரூபா ஒரு டோமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட மட்டும்தான் இது 450 ரூபாய் ஹை வோல்டேஜில் அடிக்கலாம். வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ராங்க் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இது என்ன சொல்ற இப்போ சார்ஜ் போட்டு பாக்கலாம். சார்ஜ் போட்டு உங்களுக்கு சார்ஜர் பேட்டரி இருக்குது. சார்ஜர் கேபிள் எல்லாம் வேறு உங்களுக்கு சார்ஜ் பண்ணி பாக்கலாம். 450 ரூபா. அடுத்து இந்த இஎம்எஸ் ஃபுட் மசாஜர் காட்டணுமே, இது வந்து 1200 ரூபா. 1200 ரூபா. இது 1200. என்னது இப்போ என்னதுக்கு பாவிக்கிறது? இது வந்து காலுக்கு தான் வருது. அதாவது காலில் வந்து விரைப்புத்தன்மை இருக்கிறாங்களுக்கு, அந்த ரத்த ஓட்டங்கள் சீராகிற அதுகளுக்கு வந்து என்ன செய்யணும்னா காலில் வச்சுக்கொண்டு இதை ஓன் பண்ணி வைக்கக்குள்ள அவைக்கு ஒரு சர்க்குலேஷன் வந்து சரியாக போகும். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் தான் இது வேறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே மசாஜுக்கு வந்து மசாஜ் ஸ்லீப்பர்ஸ் இருக்குது. மசாஜ் ஸ்லீப்பர் இது வந்து ஸ்லீப்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இதில் வருது. இந்த படத்தில் போட்டிருப்பாங்க. இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் இதில் எந்தெந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி வருது. இப்போ நான் என்ன மசாஜ் காடி பண்ணிக்கிறீங்க அந்த கட்டக்கரைக்கு வரைக்கும் இல்லாத வரைக்கும் காட்டிட்டு போவேன். அது 2 ஸ்லீப்பர்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் காலுக்கு போட்டுக்கொள்ளக்கூடியது. ஸ்ப்ரிங் மாதிரி போய் வருது உங்களுக்கு. அது வந்து அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு அமர்த்தப்படும். காலில் அமர்த்தையில் அந்த பாயிண்ட் அமர்த்தப்படும். இது ஃப்ரீ சைஸ் தானே? ஃப்ரீ சைஸ் ஆரம்பிக்கலாம். இந்த ஒட்டி பாய்க்கலாம். இது ஒன்றும் இந்த என்ன சொல்றது லிவர்லாம் பண்ணி கிடக்குண்ணே. இது வந்து இந்த இடம் உங்களுக்கு காலில் அமர்த்தப்படையில் உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அதுதான் அந்த கான்செப்ட். நல்ல விஷயம் வேணா போட்டு பார்க்கட்டோண்ணா. போட்டு வரணும். ஒன்று போட்டு பார்ப்போம். சரிங்க அடே காலை இப்போ காட்டு நீ காலை ஸ்ப்ரிங் உள்ளுக்கு போகுதுண்ணே. போட்டு நடக்கணும். அப்படியா போட்டு நடக்கணும். என்ன விலையாண்ணா இதெல்லாம்? இது வந்து 1900 ரூபா. 1900 ரூபா. பார்த்தீங்கன்னா அடிக்கிற வக்கைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜூஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் போத்தில் ஜூஸ் கரைச்சி வச்சு எடுக்க கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் இப்படியே கொண்டே ஃப்ரிட்ஜுக்குள்ளே மேலே இதை திறந்துக்க ஜூஸை விட்டுட்டு இப்படியே நீங்கள் கொண்டு இதை கொண்டே ஃப்ரிட்ஜுக்கே வைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு இந்த டெப்பை திறந்தீங்கன்னா வேறு உங்களுக்கு. ஓகே, தனியாக பாவிக்கலாம் வேணா. என்ன விலை இதெல்லாம்? இது வந்து 1000 ரூபா. 1000 ரூபா. 3.5 லிட்டர் இந்த கெப்பாசிட்டி. 3.5 லிட்டர்ண்ணே. சரி சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கிரைண்டர் இருக்குது. மினி கிரைண்டர். சின்ன கிரைண்டரா? நிறைய பெண்களுக்கு பிரியோசப்படும் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிரைண்டர். இப்போ நீங்கள் கோப்பி கொட்டை மற்ற இந்த மெல்லி சீரகம் அப்படியானது அடிக்கிறது. இது கப்பெல்லாம் கலட்டையிடாது. இப்படி தான் பெறும். ஒரே கப் தானே? ஒரே கப் தான். இதுக்குள்ள நீங்கள் கோப்பி போடலாம், சீரகம், மல்லி தேவையான சாமானை போட்டு பவுடர் ஆக்குறேன்னு சொல்லி இதை பாவிக்கலாம். போடுறது இதை கொண்டு நீங்கள் கரண்டில் கொடுத்துட்டு ஒரு இந்த பட்டன் இருக்குது. இதை நீங்கள் அமர்த்தி ஒரு ஸ்பீட்லேயே அடிக்க நினைக்கிறேன். ஒரே ஸ்பீடில் அடிச்சு உங்களுக்கு பவுடர் ஆகி தரும். டூச்சனில் அமர்த்தி கொண்டு வரணும். அமர்த்தி வச்சுக்கிறோம். என்ன விலை இதெல்லாம்? இது வந்து 2300 ரூபா. 2300. இப்போ பெரிய பெரிய இதெல்லாம் மட்டும் இல்லை. இது வந்து சின்ன இதே ஒன்றா காணும். பவுடர் ஆகிறது இருந்தோன்னு சொல்லிட்டுன்னா இதுலேயே நீங்கள் போட்டு பவுடர் ஆகி கொடுக்கலாம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர் ஸ்விட்ச் இருக்குது. டைமர் ஸ்விட்ச் இது வந்து சிலாக்களுக்கு என்ன கேட்டால் புதுசாக இருக்குது. இது வந்து டைமர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னது எத்தனை மணிக்கு ஓன் ஆகணும், எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகணும் என்றது மேனுவல்லே இருக்கும். உங்களுக்கு மேனுவல் டைமர். இது என்னதுக்கு பாவிக்கலாம்? இது வந்து நீங்கள் உதாரணமாக ஒரு மோட்டர் ஒன்றை போட போறீங்கன்னு சொல்லிச்சுன்னா டெய்லி உங்களுக்கு வந்து 1 ஹவர் வேலை செய்யணும், தோட்டத்துக்கு வேணும்னு சொன்னால் இதை போட்டு செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த டைம் 4 மணி 5 மணி வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஆஃப் ஆகிடும். மற்ற லைட்டுகளுக்கு போடலாம். நீங்கள் நைட்டில் மட்டும் வேலை செய்யணும், ஒரு 10 நிமிஷம் நிற்கணும்னு சொல்லி அதுக்கு இது மாதிரி செட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வெக்க காலத்துக்கு ஃபேனை போட்டு விடலாம். ஃபேன் எனக்கு என்ன போட்டு கொள்ளலாம். மட்டும் ஃபேன் அது வேறும். அதுக்கு அப்புறம் ஆஃப் ஆன முடிச்சுன்னா ஒரு மணி செட் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு மத்தியானம் கடன் வரும். அது பிறகு வராது. அதுக்கு இந்த இதை பார்க்கலாம் டைமரை. வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது மேனுவல் டைமர். ஒரு சைடு தானே? ஒரு சைடு தான் மேனுவல் வராது. எவ்வளவு? இது வந்து 3500 ரூபா. 3500 ரூபாண்ணே. இது நல்ல உண்மையாவே. இது கூட எங்களுக்கு நேம் போர்டு கொடுப்பேன். சிலாக்கள் நேம் போர்டு வந்து புடிய எரிஞ்சு கொண்டு இருக்கும். நேம் போர்டு செட் பண்ணி விடலாம். 6 மணியில இருந்து 10 மணி வரைக்கும். அதுக்கு பிறகு விடிய 4 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் எத்தனை டைமும் செட் பண்ணலாம். நீங்க அப்ப செட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இரவில் நடுஜாமத்தில் எல்லாம் வைக்கிறமே வைக்கலாம். எல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். நடுஜாமத்தில் அந்த நேம் போர்டு எரிஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு கரண்டை கொண்டு போக தேவை இல்லை உங்களுக்கு. 13 ஆம்பியர் 13 ஆம்பியர். ஓகே, என்ன வித்தியாசம் என்னட்டு என்ன வைக்கிறது? இது இங்கே எப்படி ஃபங்க்ஷன்? உதாரணத்துக்கு இப்போ எத்தனை மணி? இப்போ 4 மணியில் வைங்களேன். இந்த அம்புக்குடியை கொண்டு வந்து 12 நாளும் 16 இந்த 16 விட்டாச்சு. சரிதானே? விட்டுட்டு கொழுவிட்டா மாட்டா இந்த மணி கூட வேலை செய்ய தொடங்கிடும். அதுல இருந்து இந்தியாவில சின்ன சின்ன கிளிப் கிடக்கல, சின்ன சின்ன கட்டை மாதிரி இருக்கல. அந்த கட்டையை உள்ளுக்கு அமர்த்தினீங்கன்னா கரண்ட் போகும். வெளியில் எடுத்தால் கரண்ட் போகாது. ஓகே, உதாரணத்துக்கு 10 மணின்னு வைங்களேன். 9லேருந்து 10 மணின்னா 4 கிளிப் இருக்கு. அதுக்கு எடுத்து விட்டுருவோம். இந்த டைம் கரண்ட் போகும்.
இது இந்த அம்முக்குரிய தாண்டேகள் இது இதை தாண்டேகள் இதை வந்து இது வந்து இதை தாண்டேகள் இதை வந்து இந்த அம்முக்குரிய இருக்கு இதை தாண்டே கரண்ட் போகும். ஓகே ஓகே. அதை தாண்டி இன்ஜின் வந்த பிறகு போவாது. வித்தியாசம் அப்படி தேவையான நேரம் இல்லை உங்களுக்கு என்ன டைமுக்கு தேவையோ அந்த டைமில் இழுத்து விடலாம். ஓகே ஓகே. வித்தியாசமாக இருக்குண்ணே. உண்மையிலேயே நல்ல ஒரு பிரியோசனமான ஒரு பொருள் என்ன. எதுக்கு வாரண்டி ஒன்றும் இல்லைண்ணே. இதுக்கு வாரண்டி தான் கொடுக்குறேன் இல்லை. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒன்லைனில் எடுக்கிறதால இதுக்கு நான் வாரண்டி கிளைம் பண்ணுறதே பெரிய இல்லை. அப்போ நாங்கள் ஒரு சின்ன ப்ரைஸ் வச்சு இதை அப்படியே கொடுத்துட்றாங்க. ஆனால் இது வரைக்கும் இதை வந்து கம்ப்ளைண்ட் பேஸாக இல்லை. அப்படி கம்ப்ளைண்ட் வந்தேன்னு சொல்லிச்சுன்னா நாங்களே சாமான ப்ராடக்ட் நிப்பாட்டி போடுவோம். இதோட இல்லாமல் வந்து கம்ப்ளைண்ட் இல்லை நல்ல ப்ராடக்ட் தான் காட்டுவோம். திருப்பி எடுத்து வைக்கிறீங்கண்ணே. இன்னும் பிரியோசனமாக இருக்கும் நிறைய பேருக்கு. நல்ல சாமான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போட்ட டிஸ்பென்சர் இந்த 20 லிட்டர் தண்ணிக்கு எனக்கு கவுக்கிறதோ அமர்த்துறதோ ஒன்று எல்லாம் பிரச்சனை இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை தண்ணி கேனுக்கு மேலே பூட்டி விடுறதா? தண்ணிக்கு கேனுக்கு மேலே பூட்டி விட்டிங்கன்னா சரி. சின்ன பைப் மாதிரியான சின்ன பைப் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள இந்த வயர் இருக்குது. அதாவது தண்ணி கேனுக்கு விடுறதா? இது தண்ணி கேனுக்குள்ளுக்கு விட்டு இதை இப்படி கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா சரி. பிறகு விடுமணி நீங்கள் அமர்த்தினீங்கன்னா தண்ணி வரும். எப்படி தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கண்ணே. சில இடங்களில் தண்ணி கவுக்கிறதுக்கு அது ஒன்று வேணும். அது ஒன்று வாங்கணும். சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது. ஒரு காய் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் டேங்க் எடுக்கிறது காணமாக இருக்கும். ஓகே. இது என்ன விலை? இந்த ப்ரைஸ் வந்து 950 ரூபா. 950 ரூபா. 950 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தது டோர் சென்சர் இருக்குது. டோர் சென்சர். இது வந்து டோர் சென்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வேலை செய்கிறது. இதுக்கு பின்னுக்கு வந்து என்ன பேட்டரி? பெண்டோஸ் பேட்டரியா? டபுள் ஏ பேட்டரியில் 3 பேட்டரி வரும். 3 பேட்டரி இதில் போட்டு கொடுக்குறது டபுள் ஏ பேட்டரியில். ஓகே. ஃபோன் பண்ணி வட்டிக்கணும்டா தெரிஞ்ச உங்களுக்கு இது சத்தம் வருது. நான் க்ரோஸ் பண்ணிக்கல. நான் இப்போ நடந்து கொண்டா சத்தம் கேட்குமே பாப்பா. அது சென்சர் இந்த அகலத்துக்கு நிற்குவேன். அகலத்துக்காக நிற்குதுண்ணே. போடுங்க. இது வந்து கூட கடைகளுக்கு பிரியோசனப்படுமே. கடைகளுக்கு கூட என்ட்ரி அதில் போட்டு வச்சிங்கன்னா சொன்னோன்னே வந்தோட பக்கம் வேறக்குள்ள உங்களுக்கு சவுண்ட் ஒன்று வரும். சில நேரம் இந்த கடைக்குள்ள நிற்பினோம், சில பின்னு கடை பின்னு நிற்பினோம். வேறு வேறு சொன்னால் சரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? சரி சரி ஓகே. இப்போ இது இந்த கடைகளுக்கு வெளியே அனுப்பியிருந்த நாங்கள் சில பின்னுக்கு அனுப்பினேன். அப்போ எல்லாம் பூட்டி விட்டா வந்து தெரியும். அப்படி சத்தம் கட்டணும் வரலாம் வேணே. நல்ல விஷயம் வேணே. இதை விட என்ன ப்ரைஸ் என்ன? இது வந்து ஒரு கிராம் 750 ரூபா. 750 ரூபா வித்தவுட் பேட்டரி தேவைன்னா உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி எங்கள்கிட்ட பேட்டரி கட்டிக்கலாம். இது வந்து 750 ரூபாய்க்கு இந்த சென்சர் கொடுக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பாய்க்கிற சின்ன ப்ரஷ் உண்டு. உங்களுக்கு சின்ன சின்ன இதில் பாய்ச்சி கொள்ளலாம். சில இடங்களுக்கு வந்து இந்த இப்படியான இதுகளுக்கு பாவிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இப்படியான இதை க்ளீன் பண்ணுற இதுகளுக்கு வந்து இப்படியான இதுகளுக்கு போட்டு பாய்ச்சி சின்ன சின்ன ப்ரஷ் இருக்குது. 350 ரூபா. 350 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை கச்சர் இருக்குது. 1750 ரூபா. இது வந்து இலியான் கூட இலியான் படிக்க நவீன கருவி. இலியானுக்கு பாவிக்கிறோம். ஆனால் நல்ல வேலை செய்யுது. சாப்பாடு கடைகளுக்கு நான் கொடுத்துருக்கோம். நல்லா வேலை செய்யுது. இந்த யூஎஸ்பியை கொண்டு போய் நீங்கள் இதில் கொண்டு ஒரு ஃபோன் சார்ஜரோ ஒரு யூஎஸ்பியில் கொடுத்து விட்டீங்கன்னா சரி வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இலியான் இல்லையே. இலியான் இல்லை. மாசம் இறங்கி கொண்டு வா. இலியானுக்கு அடிப்போம். இது நீங்கள் இந்த சின்ன சின்ன இடைவெளி இருக்குது தானே, இதுக்குள்ள ஏதாவது சீனி அப்படி ஏதாவது சாப்பாடு போட்டு விட்டீங்கன்னா சரி இது வந்து மெதுவாக சுற்றி ட்ரெப் பண்ணி இல்லையான இந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு வந்துடும். ஆமாம் சாகாது. இதுக்கு நிற்கணும். இப்போ நீங்கள் கொண்டே வெளியில் கொண்டே தூர இடத்துல கொண்டே பண்ணி விடலாம். இப்போ ஒரு உயிரை கொள்ளாமைக்கு நீங்கள் பிடிக்க போறீங்கன்னு சொன்னால் இலியான பிடிக்காது. இதை பாவிக்கல இல்லையான பரவக்கூடாதுன்னா ஹிட் இருக்குது தானே நடிச்சுட்டா சரி முடிஞ்சு வெளில சுற்றி கொண்டு இருக்கேன். வெளில மேலே சுற்றி கொண்டு இருக்கோம். அப்படியே இல்லை நீங்கள் அப்படியே வச்சு விட்டீங்க. சாப்பாடு கிடையாது ஒரு சைடில் வச்சு விட்டீங்கன்னா அது ஈவினிங் ஒரு நிறைய ட்ரெப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. என்ன விலை என்னது? இது வந்து 1750. 1750 ரூபாண்ணே. சரி சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பேக் இருக்குது. ட்ராவலிங் பேக் சின்ன சைஸ் பேக். நீங்கள் கூட பர்ஸ் கொண்டு போகிற மாதிரி பக்குவமாக சைஸ் லேடிஸ் வந்து கொண்டு போகலாம். இது சைஸ் வந்து இது இல்லை. சைஸ் வந்து இதோட பெருசாக இருக்கும் உங்களுக்கு. மேஜிக் பேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு பேக்காக நீங்கள் கூட ட்ராவலிங் கொண்டு போகிறதுக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேக் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. சுருக்கி வைக்கலாம். சுருக்கி வைக்கலாம். அது கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணுற சிப்பும் இருக்குது. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெரிய பேக் ஆக்குறேன்டா இதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ராவலிங் பேக் கொண்டு விடலாம். கிணறு பேர் இப்போ வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு இதை வாங்கி கொண்டு தான் லேசாக இருக்குது. ஹேண்ட் லக்கேஜுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த பேக் தான் வெயிட் வராது. இதில் பெருசாக வெயிட் வராது. இந்த எவ்வளோ கிராம் இருக்கும்? இது எப்படி ஒரு 250 அரை கிலோ இல்லை இதான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல பேக்காக மடிச்சு கொண்டு போகலாம். அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய ஒரு பேக் மொத்தம் இருக்கேண்ணே. நல்ல துணி. நல்ல துணி வந்து உங்களுக்கு தண்ணி மட்டும் போகாது. வாட்டர் ப்ரூஃபா? கொஞ்சம் டபுள் லேயர் இருக்கும் உங்களுக்கு. இந்த நிறைய சிப்பிள் இருக்குண்ணே. ஓகே. என்ன விலை இது? இது வந்து 2000 ரூபா கொடுக்கும். 2000 ரூபா. குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல இது நல்ல பேக்.
பேக் வேணுமென்னு சிலாக்கள் இதண்டி நம்ம ஆசைப்படுவோம். எந்த பேக் என்ன வடிவேல் ஒளி கொண்டு போகிற மாதிரி அந்த ஒரு பேக் என்னென்னு சொல்லுங்கள். என்னென்ன அது குவாலிட்டி? வடிவேல் ஒளி கொண்டு போகும் அப்படி ஒரு பேக் குவாலிட்டியான பேக் உண்டு. நல்ல குவாலிட்டி. நம்ம லோக்கமே இருக்கும் இங்கே இருக்கு. நம்ம லோக்கம் இருக்குங்க. நம்ம லோக்கம் போட்டு கொள்ளலாம். 3400 கொடுக்குறோம். 3000 நல்ல குவாலிட்டியான சும்மா குவாலிட்டி குவாலிட்டி பார்க்க அப்படி தெரியுது. ஃபோட்டோ ப்ரூஃப் கிடைக்கண்ணா? இது ஃபோட்டோ ப்ரூஃப் தான் இது. நல்ல இதாக இருக்குண்ணே. கரெக்டா கனடாவை போகிறேண்ணே. பாய். நல்லா இருக்குண்ணே. இன்னும் சும்மா குவாலிட்டி இது. குவாலிட்டி இது வந்து 3400. நல்லா இருக்கு. இது லேம் சிப் இருக்குண்ணே. 1 2 3 4 யூஎஸ்பி இருக்கு. நீங்கள் உள்ளுக்கு பவர் பேங்க் வச்சு பவர் பேங்க் யூஎஸ்பி இதில் யூஎஸ்பியை கொண்டு போட்டு நீங்கள் சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருக்குது. யூஎஸ்பி ராம இருக்குது அந்த விலைக்கு. பட் நம்ம லோக் இருக்குது. நீங்கள் உங்களோட இது வந்து கொண்டு லாக் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நம்பரை அன்லாக் பண்ணி தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன கேஜெட் உண்டு. இது வந்து 2 உங்களுக்கு டேப் வரும். பின்னாடி நீங்கள் ஒட்டி போட்டு சிவரில் ஒட்டி விட்டீங்கன்னா உங்களோட மூக்கு கண்ணாடியில் வச்சு எடுக்கிறதுக்குரிய ஃப்ரேம் உண்டு. வச்சு போட்டு தேடி தெரியும். நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு வடிவான இடம் உங்களுக்கு கிடைக்காது. கீறு விழாத இது உங்களோட பக்குவமாக இடத்துல வச்சுட்டு நீங்களே இதில் வச்சு எடுக்கலாம். நல்ல வடிவாக இருக்கும். நீங்கள் வீட்டில் என்ன விலை இது? இது வந்து 350 ரூபா கொடுக்குறோம் நாங்கள். 350 ரூபா. 350 ரூபா கண்ணாடி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் உண்டு. நீங்கள் டேபிளையும் இந்த வேணும்னா நார்மலாக நீங்கள் வச்சு கொள்ளலாம். ஒட்டுறதாலும் இது ஒட்டுறதுக்கு வந்து டேப் வரும். இதை போட்டு சிவரில் ஒட்டி விட்டீங்கன்னா சிவரில் நீங்கள் உங்களோட கண்ணாடியை வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே சரி சரி ஓகே. அப்போ நீங்கள் வேணா இந்த மாதிரி கண்ணாடி வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். திருப்பி கொண்டு வந்து ஈஸியாக வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற கிச்சனில் பாவிக்கக்கூடிய ஒரு தெராஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் கடையிலேருந்து பண்ணி ஒரு சாமான் வந்து நிறைய சரியாக இருக்கோ இல்லையோன்னு சரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரும். அதுக்கு பாவிச்சு கொள்ளலாம். எத்தனை கிலோ மேடம்? இது வந்து மேக்ஸிமம் வந்து 10 கிலோ வரைக்கும் நீங்கள் 10 கிலோ மட்டும் 2 AA பேட்டரி நீங்கள் இதுக்கு போட்டிங்கன்னா காணும். இதோடைய பேட்டரி வரும் உங்களுக்கு. நீங்கள் தேவையா AA பேட்டரி 2 வாங்கி போடலாம். ரிப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி தான் வரும் உங்களுக்கு. இப்படி வரும் உங்களுக்கு 10 கிலோ வரைக்கும் இதில் அளந்து விடலாம். இது எனக்கு காணா ஏஞ்சலாம் ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்னு சொல்லுவாங்க. இது அண்டைக்கு வண்டிக்கலாம். அந்த ஃபுட் சேலஞ்சு பண்ணிங்க மோகன்ராஜ் பிடிச்சிருக்கலாம். இதில் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஒரு பாத்திரம் மட்டும் வச்சு போட்டும் அதை நீங்கள் இதில் அமர்த்திங்கன்னா சைவர் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் எதை வேணும்னு சொன்னால் நிறுத்தி கொள்ளலாம். இப்படி வச்சுக்கிட்டு தானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு தராசு ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட. இது தராசா? இதுவும் ஒரு தராசு தான். இந்த தராசுன்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில குட்டி என்ன இருக்கும். இது வந்து கூட ஆகலை சின்ன 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 கொண்டு தெரியலாம். சின்ன ஒரு பொக்கெட் தராசான. இதில் எத்தனை கிலோ மேடம்? இது வந்து 200 கிராம் வரைக்கும் இருக்குது. 200 கிராம் வரைக்கும். இது 10 கிலோ வரைக்கும் இருக்குது. டீ அண்ட் டைமண்டா? இது டீ வந்து டேர் பண்ணுறது பாவிக்கிறது. அதாவது சைவர் ஆகிறதுக்கு நீங்கள் இது மேலே சின்ன பிளேட்டை வச்சு போட்டு சைவர் ஆகி கொள்ளலாம். எம் வந்து மோட் மாற்றுறது. அவுன்ஸில் இன்னும் இருக்கலாம், கிராமில் இன்னும் இருக்கலாம். சில சின்ன சின்ன மருந்துகள் வந்து அவுன்ஸில் இருக்கணும். அதுக்காக அவுன்ஸும் பேர். இதை நாங்கள் கையில் வச்சா அந்த ஒழுங்கு காட்டுது இல்லைண்ணே. சமண இடத்துல வைக்கணும். சமண இடத்துல நீங்கள் ஒரு பேலன்ஸ் இடத்துல வச்சிங்கன்னா இப்படி 0 வந்துடும். அது பிறகு வேணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கூட கொண்டு வந்து வச்சிங்கன்னா வரும். 3.39 கிராம். 3.39 கிராம். இதில் வச்சு எங்களை பெரிய தராசில் வச்சு பாருங்க. இதில் வச்சுட்டு சைவரை ஆக்கி போட்டு 3 கிராம் 4 கிராம் 3.3 கிராம் இல்லை அந்த அக்ரோட்டா காட்டு கொஞ்சம் இதாக காட்டுது. அதுவும் சின்ன சின்ன வெயிட் அளக்கிறேன்னு சொன்னால் அதில் பாவிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய வெயிட் அளக்கிறது பாவிக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன ஜிபிஎஸ் ஸ்ட்ரைக்கர் ஒன்று இருக்குது. இந்த ஜிபிஎஸ் ஸ்ட்ரைக்கர் என்னமே சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சிம் கார்டு உள்ள போட்டு கொள்ளலாம். இது வந்து கார் வாகனங்களுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜிபிஎஸ் ஸ்ட்ரைக்கர் ஒன்று. வித் உங்களுக்கு சீரியல் போர்ட்டோட கனெக்ட் ஆகும். இதுக்குள்ள நீங்கள் சிம் கார்டு போட்டு கொள்ளலாம். சிம். அடுத்து இந்த தராசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பாவிக்கிற 10 கிலோ தராசு வந்து 1000 ரூபா கொடுக்குறோம். 1000 ரூபாய். பட் இது வந்து கேஃபே மிஷின் அதுக்கு பாவிக்கிற தராசு கொஞ்சம் அக்யூரேசியான தராசு. இது வந்து 1500 ரூபா கொடுக்குறோம். இது 1500 ரூபா. அப்போ அதை விட இதான் விலை கூட. இதான் விலை கூட. சின்ன ஸ்கேல் கொஞ்சம் விலை கூட. ஓகே நல்லா இருக்குண்ணே. இதுக்கு இது பார்த்துருந்தா இந்த பேக்கும் வருது வச்சுக்கொண்டு போகிறது. ஒரு மூடியும் இருக்குது அதுக்கு மேலே. இதுக்கு ஒரு மூடி இந்த வச்சுட்டு இப்படி வச்சா சரி. ஓகே. அடுத்தது இந்த ஜிபிஎஸ் என்ன? அடுத்த ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியல் போர்ட்டோட கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த ஹயர்ஸ் வேன் அதில் வச்சுக்கிறார்கள், பெரிய பெரிய வாகனங்கள் ஹயர் கொடுக்குறார்கள் எல்லாம் வந்து இதுக்குள்ள ஒரு சிம் கார்டு ஒன்று போட்டு இதோட சீரியல் போர்ட்டோட கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஃபோனில் இருந்தோண்டு எங்கே வாகனம் நிற்கிதுன்னு சொல்லி நீங்கள் படியாக பார்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் கூட இது வந்து ஜிபிஎஸ் வந்து கூட காரில் எல்லாம் போட்டுட்டு ஃபோனுக்கே ஒரு ஆப் கொண்டு வரும். ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருந்து நீங்கள் எங்கே போன வேறினம் எங்கே நிற்கலாம் என்ன ஸ்பீடில் போயினவனு பார்க்கலாம். மற்றது ஆயில் கட் பண்ணி இன்ஜின் ஆஃப் பண்ணுறால் நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணுறாலும் ஃபோனில் வச்சு இன்ஜின் ஆன் ஓடிக்கொண்டு சொன்னதை வச்சுனா இன்ஜின் ஆஃப் பண்ணி ஓனர் வந்து இதை வந்து இந்த டிவைஸை வச்சுக்கொண்டு இன்ஜின் ஆஃப் பண்ணலாம். ஆயில் கட் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் ஆஃப் பண்ண வச்சுக்கும்.
மற்றது வந்து 3 நாளைக்கு இங்கே போனோம்னு சொல்லி அந்த வாகனத்தில் ரவுண்டாகவும் சேவாக இருக்குமா பார்த்துக்கொள்ளலாம். 9,500 ரூபா கொடுக்குறோம். இது 9,500 ரூபா. லெதர் ஃபினிஷ் கிடைக்கும். வாகனங்களை கயிறுக்கு விடுறார்கள், டிரைவர் மேலே போட்டு ஓட விடுறாங்களுக்கு பைக்குகளுக்கு போட்டுலாம். பைக்குக்கு போடலாம். பைக்குக்கு போடுறது சின்ன டிவைஸ்கள் இருக்கு எங்கள்கிட்ட. இது வந்து கார்களுக்கு போடுறது. பைக்குக்கு போடுற டிவைஸ்ன்னு சொன்னால் 4,500 ரூபா 5,500 ரூபா ரேஞ்சில் எடுத்துக்கொள்ளலாம். இது காருக்கு போடுறது, வாகனங்களுக்கு போடுறது, பெரிய பெரிய டிவைஸ் இதற்கு போடுறதுக்கு 9,500 ரூபா எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோலார் ஷோகேஸ் ஒன்று இருக்குது. இதில் 4 பக்கமே சோலார் இருக்குது. இது வந்து 950 ரூபா கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு உங்களை கடையிலுக்கும் பாவிக்கலாம். வீடுகளை நீங்கள் பாவிக்கிறேன்டா சின்ன அப்படி இந்த டேபிள் சுற்றி கொண்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு பேட்டரியும் போடலாம். டபுள் சைஸ் பேட்டரி போடலாம். 1 மாதத்துக்கு அந்த பேட்டரி உங்களுக்கு வரும். அப்படி ஒரு பேட்டரி போட தெரியும். இந்த இடத்துல ஒரு பேட்டரி போட்டு போடலாம். பேட்டரி போட்டு நீங்கள் ஒன்றா வீட்டுக்குள்ளே வச்சு பாவிக்கிறேன்டாலும் பேட்டரியை போட்டு வச்சிங்கன்னா வடிவுக்கு சுற்றி கொண்டு இருக்கும். உங்களுக்கு விருப்பமான சாமானை வச்சுட்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் புத்தகம் ஒன்று இருக்குது. மேஜிக் புத்தகம் இருக்குது. அதுக்கு பாவிக்கிறது உங்களுக்கு ஒரு மேஜிக் பேனையும் இருக்குது. மேஜிக் பேனை புதுசாக வந்து சாமான் உண்டு தான். மேஜிக் பேனைக்குள்ளே என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் விடணும். கொஞ்சம் தண்ணியை விட்டு போட்டு இந்த சின்ன குழிய ஒரு சாமான் தான். பெரிய இந்த மேஜிக் பேனையால் இந்த புத்தகத்தில் நீங்கள் வளங்களை கீறி பாருங்க. படியாக கீருங்க. அப்படி ஃபுல்லாக பெயின் அடிச்ச மாதிரி வேணும். இன்னும் கலராக தெரியுது தானே இது. என்ன சொல்றது, ஈரமாக்க ஒரு இது வேறு தானே. ஈரமாக ஒரு இது வேறு. சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு இந்த அதுக்கு மீனெல்லாம் அன்றைக்கி இருந்தா காஞ்சோன்னா திருப்பி தண்ணி விடணும். தண்ணியிலே அலுவலம் முடிச்சிடலாம். மையில் வீங்கெல்லாம் அப்படி ஒன்று பேசிக்காக போட்டாங்க. இன்னும் சின்ன பிள்ளைல இப்படி தான் யோசிச்சிருப்பேன் நீ. அண்ணா இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து சரியா அண்ணா போய் பார்த்துக்கினா ஒரு படம் கறி வச்சுட்டேன். அண்ணா எப்படி வடிவாக இருக்காண்ணா எப்படி அலே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி இதில் ஒரு மேஜிக் ஒரு புக் என்ன இந்தியாவிலே இப்போ இந்தியாவில் பக்கம் காட்டுறேன் பாருங்க. ஓகே இந்தியாவில் வெள்ளையாக இருக்குது. இந்தியாவில் என்ன உருவகம் இருக்கா அதே மாதிரி இந்தியாவில் இருக்கு வேணா அந்த உருவம். இந்த உருவம் இந்த இருக்குது சின்ன பிள்ளை படிப்பிக்கிற மாதிரி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படிப்பிக்கலாம். இந்த புக் வந்து 400 ரூபா கொடுக்குறோம். 400 ரூபாயா? தண்ணி விட்டு எழுத இந்த பேனைக்கு தண்ணியை விட்டு எழுத வேண்டியான் எப்போயுமே முடியாது. உலகத்திலேயே முதல் தடவை தண்ணி விட்டு எழுதக்கூடிய பேனை எத்தனை சொன்னா 400 ரூபா. 400 ரூபா பேனையும் புத்தகம் ஃப்ரீ. ஓ எங்கேயும் பாவிக்கலாம். நன்மை என்ன நன்மைப்படமா உலகத்தில் எங்கேயும் பாவிக்கலாம். எல்லாத்துல பென்சில் இல்லை. நாங்கள் பேனை மட்டும் தண்ணி எழுதக்கூடிய பேனை. அடுத்த சின்ன பார்க்க ஷவர் கேப் இருக்குது. ஷவர் கேப் வந்து 200 ரூபா கொடுக்குறோம். இப்போ குளிக்க அழுகுறாக்கள் மொத்த தண்ணி போதுன்றாங்க. இப்பயும் அழுகுறான் இந்த கேமரா எடுக்கபடி வந்து நீங்கள் கூட அம்மா குளிக்கவான்னு சொன்னா ஐயோ ஐயோன்னு ஓடுவான். நாங்கள் தான் பிடிச்சி கொடுக்குறது. இதை தலையில் பூட்டி போட்டு பூட்டி போடுறேன் தலைக்கு. இது என்ன இது காதுக்கு நிற்கும். காதுக்கு தண்ணி போவாங்க. ஏன்னா இது இப்படி தலையில் போட்டுட்டு வச்சுக்கணும். சைஸ் வருது இல்லையா எனக்கு இந்த விளம்பரம் ஏன்னா காணாமல் இருக்கு. இப்படியே ஓட்டிங்கன்னா சரி. காணா நான் வளர்ந்துட்டேன் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். அப்படியே ஓட்டிங்கன்னா சரி. அப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் போட்டுக்கணும். கட் பண்ணி விட்டுறேன். இது வந்து 200 ரூபா கொடுக்குறோம். 200 ரூபா 200 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். சின்ன ஆளுக்கு இது நல்ல பெரிய சாமான் இருக்கு. அழுகிற பிள்ளைகளுக்கு சின்ன ஆளுக்கு குளிக்க அழுகிறாங்க. இது விளையாட்டாகவும் இருக்கு. அவளுக்கு பிடிச்சி ஜோஜோ இருக்கு. பழைய விளையாட்டு சாமான ஜோஜோ மறுபடியும் உங்களுக்கு தாங்க திருப்பி எடுத்துருக்கிறோம். எப்படி என்ன இதெல்லாம் கோவில் திருவிழாக்கெல்லாம் இதோட புழுவம் உங்களுக்கு இதை வேண்டினாலே இதை விளையாடினாங்க. இந்த நிறைய காலத்து பிறகு உங்களுக்கு கிடைக்காம போயிட்டு இப்படி முன்னுக்கு அப்படி அதில் எனக்கு தெரியாது. அடுத்தது சின்ன ரைட்டிங் பேட் இருக்குது. ரைட்டிங் பேட் நாங்கள் சின்ன ஸ்லைட் பாய்ப்போம். அதே மாதிரி இது சின்னது இருக்குது 650 ரூபா. என்ன மாதிரி இருக்குது 1200 ரூபா. இதோட 650 ரூபா. அடுத்தது 1200. இது வந்து பெருசு இருக்குது 1950 ரூபாய்க்கும் இருக்குது. பிளாக் போர்ட் மாதிரி பாவிக்கலாம். உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு வேறு இப்படி இந்த கீழே ஒரே ஒரு பட்டன் இருக்குது. அமைச்சிங்க அழைக்கும். நான் மினக்கட்ட ஒரு படங்கறி கொண்டு இருக்கீங்க முன்ன பார்த்துக்கிறேண்ணே. பரவாயில்ல கொஞ்சம் கீறுங்க. ஆமாடா நாங்களும் மொக்கையாக கீரையில சின்ன அடே நானும் ஒரு ஆர்டிஸ்டா. அப்படியே கொஞ்சம் இந்த கொஞ்சம் திரும்ப சரி 750 டைட்டானிக் ஜாக். தனுசாந்த்
சரியா ஓகே சரியா என்ன விலையாண்ணா இது இதில் வந்து 3 சைஸ் இருக்கு எங்கள்கிட்ட. 3 சைஸ் இது வந்து 8.5 இருக்குது 650 ரூபா. அதுக்கு அடுத்தது 10 12 இருக்குது வந்து 1200 ரூபா. இது ஆக பெரிய சைஸ் வந்து இருக்குது 1950 ரூபா. 1950 ரூபா. இதுக்கு பேட்டரி அப்படி ஒன்றும் இல்லை. இது சீமோஸ் பேட்டரி ஒன்று வரும். அழிக்கிறதுக்கு மட்டும்தான் இதுக்குள்ளுக்கு இருக்குது. எப்படி உங்களுக்கு 6 மாசத்துக்கு கூட வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்க தேவண்டங்காட்ட இருக்கு 100 ரூபா அதை எடுத்து மாற்றி 100 ரூபா அழிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பேட்டரி உங்களுக்கு. நான் சின்ன படிக்கிறேன் ஒழுங்கா. அப்போ அப்படி புதுசு புதுசாக தந்தா நாங்கள் படிச்சிருப்போம். எங்களுக்கு கொப்பி எம்பிஎம் பென்சில் இருந்தால் என்னத்தை படிக்கிறது நான் வேறு என்ன இருக்குண்ணா. அடுத்தது சின்ன கண்டை அதே மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து பேட்டரியில் வேலை செய்யும். உங்களுக்கு 3 டபுள் சைஸ் பேட்டரியை போட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டு இதில் ஒவ்வொரு குயிஷ் இருக்குது. இந்த குயிஸ் அமைச்சிங்களா அதை சொல்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வரும். படிப்பு சொன்னோம் மண்ணை பார்த்தீங்கன்னா இல்லை இதில் சொல்லுங்க குயிஷ் இருக்குது. சம்பந்தம் இல்லாத கூட்டுறாங்க. இப்போ என்ன சாப்பாட்டுக்கா தமிழ் சொல்லுது தானே பேர் படிப்பிக்கிறதுக்கு ஈஸி என்ன சின்ன பிள்ளைகளுக்கு. அப்படி சின்ன டைப் மாதிரி இருக்குது 1250 ரூபா இப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் டோச் ஒன்று கிடக்கு. ப்ரொஜெக்ஷன் டோச் இது வந்து 850 ரூபா கொடுக்குறோம். இது என்னென்ன ஷில்லுகள் மாதிரி கணக்கு வருது. அது இதுக்கு வந்து ப்ரொஜெக்ஷனுக்குரிய இதில் கிடக்குது. இதை இதுக்குள்ள நீங்கள் போட்டுட்டு இதை ஓன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டுன்னா இருட்டாக இருக்கணும் உங்களுக்கு. விழும் லைட் என்ன பண்ணுவேன் லைட் இந்த லைட் ஓப்பன் பண்ணுறீங்களே வேலை மட்டும் வரலாம். இந்த லைட் ஓப்பன் பண்ணுவோம். இந்தா தெரியுது சிங்கம் டைனோசர். டைனோசராக வித்தியாசம் வேறு தானே. அப்போ கணக்கு சில்லு கிடையாது. காட்டு இருக்குது ஒவ்வொரு காட்டு இருக்குது ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி என்ன தேவையான காட்டை நீங்கள் போட்டுட்டு நல்லா இருக்குண்ணே. ஆந்த டோல்பின் குராங்கு கன்சாந்த் கோழி கொஞ்சம் முதல மால்ராஜ் நல்லா இருக்குண்ணே. இப்படி இப்படி இல்லை உங்களுக்கு 8 காட்டு இருக்குது. லைட்டை போடுங்க. அப்படி நீங்கள் இதில் போட்டுட்டு வந்து இந்த இதுக்குள்ள ஒரு கார்டை ப்ளேஸ் பண்ணி போட்டு சுற்றி லைட் ஆஃப் பண்ணி போட்டு சேரில் விழுத்தி சின்ன ஒரு சாமானா பாய்க்கலாம். எத்தனை 150 ரூபாயா? அது 150 ரூபா வருது. சின்ன பேட்டரி ஏன்னா உங்களுக்கு. சரி சரி. 2-3 மாதத்துல உதவும் இருக்கு. எனக்கு 2-3 மாதத்துக்கு பிறகு உனக்கு நாளைக்கு வேறு வேணி வைஃபை கொண்டு விட்டுட்டு வந்துருக்கேன் ஆஸ்பத்திரியில். நல்லா 150 ரூபாய் சரியான போது தானே. நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு காட்டி காட்டி கொண்டு இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கண்ட சப் கேம் இருக்குது. 400 கேமோட சேர்ந்து வருது. 400 கேமா? இது டிவிலையும் போட்டு விளையாடி கொள்ளலாம். நீங்கள் வந்து கையில் வச்சு விளையாடி கொள்ளலாம். இதுக்குள்ளுக்கு நோக்கியா 5C பேட்டரி ஒன்று தான். நோக்கியாட பேட்டரி இதோடைய பேட்டரி வருது. டிவி கேம் மாதிரி சின்ன கேம் மாதிரி வருது. சூப்பர் மேரியோ கொண்டு எல்லாமே இருக்குது. 3000 ரூபாய் இது. 3000 ரூபா மொத்தமாக 400 கேம் இருக்குது உங்களுக்கு. கார் ரேஸ் எல்லாமே இருக்கும். கார் ரேஸ் மேரியோ எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதில். நல்லா இருக்குண்ணே. அவுட் என்ன இருக்குண்ணே இப்படி வருது. மட்டும் இது இன்னொரு சேர்ந்து விளையாடலாம். உங்களோட ஃப்ரெண்டோடையும் விளையாடலாம். ஜோஸ்டிக்கும் வருது. வருது. உங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து விளையாடலாம். அதே டிவிக்கு கொடுக்குற கேபிளும் வருது. இதை நீங்கள் இதில் கொலை போட்டு இதை கொண்டு கூட இந்த லைனை கொண்டு டிவியில் கொடுத்து போட்டு நீங்கள் டிவிலையும் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து விளையாடவும் விருப்பம் விளையாடலாம். 400 கேம் இருக்குள்ளுக்கு. 400 கேம் 3000 ரூபா கொடுக்குறோம். 3000 ரூபாய்க்கு நல்லா இருக்குண்ணே. நானும் சின்ன பையன் தானே. அப்போ நான் நாளைக்கு வரேண்ணே. இது வேண்டேன் எங்கே அடே கோஜின் வர எங்கே அஞ்சு வா. எடிட்டிங்கில் கட் பண்ணி விட்ருவேன். நல்லா இருக்கேன். 3000 மேலே இல்லாம் ஜோய்ஸ்டிக் இல்லாமல் இருந்தேன். இது மாதிரி எல்லாம் டிவி கேம் தான் கிட்டத்தட்ட. ஏன்னா எங்கள் டீமும் நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் கட்டையாக இருக்குது. அவ்வளோ தான் வித்தியாசம். மட்டும் இருக்குது. அதே போல் டிவி கேம் ஒன்று தான். இது வந்து HDMI டிவியில் மட்டுமே அடிக்க விளையாடுறாது. இதே கேம் பாக்ஸ் வந்து இதை கொண்டு போய் கூட HDMI கொண்டு போய் டிவியில் கொண்டு அடிக்க வேண்டியது. அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே டிஸ்பிளே எல்லாமே வரும். கேம்ஸ் ஏற்றுறோம். அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாமே இதில் கிடக்குது. 2 கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வயர்லெஸில் கண்ட்ரோல் டிவிலே விளையாடி கொள்ளலாம். இது வந்து 4800 ரூபா. 4800 ரூபா. சின்னங்களுக்கான வித்தியாசமான பழைய கேம்ஸ் விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. இதை நீங்கள் போட்டு விளையாடி கொள்ளலாம். இல்லை ஏன்னா வித்தியாசம் புதுசு புதுசுன்னு விஷயம் வச்சிருக்காரு அண்ணா. எல்லாம் காட்டல இந்த கடை ஃபுல்லாகவே புதுசு புதுசாக இருக்கும். எல்லாம் நேராக பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபுட் சிட்டி மெத்தட் அப்படியே சுற்றி அதுக்காக வரலாம். நாங்கள் வீடியோவில் ஃபுல்லாக காட்டல. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன இதுகளுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது. சின்ன கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது.
உங்களோட தண்ணிக்கு போகிற ஃபில்டர் உண்டு 150 ரூபாய் இது. சுற்றி சேரும் இது கூட எல்லா ஃபில்டருக்குமே சேரும். இப்படி எல்லா பைப்பும் சேரும். ரப்பர் வந்து கூட எல்லா டைப்புக்குமே சேரும். ஒரு ஃபில்டராயும் பெறும். தண்ணி வந்து ஃபோர்ஸாக வராமல் கிச்சன் அதுக்கு பரவலாக வரும். வெசல் வாஷிங்க்கு பாவிக்கிறதுக்கு சொன்னால் இப்படியானதை பாவிக்கலாம். இது ஒரு 150 ரூபா தாராளமாக அங்கே எடுத்துக்கொள்ளலாம். சோலர் சம்பந்தமான சாமான் நிறைய பேர் கேட்டு பாருங்க. சோலர் அதில் எங்கே அண்டை கொண்டு வந்தேன் இது வரவேற்பு பெற்ற சாதனம். உங்களோட வீட்டை கேமரா மட்டும் காசு இருக்காது கிளம்பிருக்கு என்ன கேமரா கூட பண்ணால் கண்ண ஆசை முடியும். ஆனால் கள்ளம் பாராண்டா கண்ணில் பயப்பட வைக்கணும்னு சொன்னால் இது உதவும் என்ன இது உதவும் உங்களுக்கு. இது வந்து கேமரா மாதிரியே இருக்கும். ஒரு சோலரில் வேலை செய்கிற ஒரு லைட் உண்டு. ஆக்கள் வந்தால் தண்டை பாட்டுக்கே எரியும். கிட்டத்தட்ட கேமரா மாதிரியே இருக்கும். கேமரா மாதிரியே இருக்கும். இந்த ஒரு சிசிடிவி கேமரா. மோஸ்ட்லி ஆக்கள் வந்தோடனே வேலை செய்யும். மற்றது நீங்கள் தேவையான ரிமோட் இருக்குது. ரிமோட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். இது பூட்டுறது ஃபிட்டிங்கும் வருது உங்களுக்கு. இதுக்குள்ளேயே எல்லாம் வருது. ஃபிட்டிங் என்ன இப்படியே வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஓகே. இந்த மேலே ரிமோட்டும் வரும் உங்களுக்கு. மேலே சோலர் இருக்குது. பகலில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு இரவான உடனே ஆக்கள் வந்தால் எரியும். ஆக்கள் இல்லாட்டி பேசாமல் இருக்கும். சத்தம் கேட்காது. லைட் மட்டும் சின்ன குட்டி ரெட் லைட் இண்டிகேட் பண்ணி கிட்டத்தட்ட சிசிடிவி மாதிரியே லைட் எரிஞ்சு கொண்டிருக்கும். சிசிடிவி மாதிரியே இருக்கும் பார்க்கறது ஃபுல்லாக. சென்சர் அப்படியே இல்லை சென்சர் வந்து இது உங்களுக்கு மேலே இருண்டதான் வெல்சி. அது நானும் வேணும் ரெண்டைக்கு இது உண்டு. அதாவது நினைப்பேன் கள்ளங்குடி சிசிடிவி கூட்டிருக்காங்க வரக்கூடாது நினைப்பாங்க. ஆனால் அது லைட் சரி உண்மையாக சிசிடிவி அப்படியே ஒரு வித்தியாசமே இல்லைண்ணே. இதே மாதிரி இருக்கு. சாமான் பழுதாயினா தூக்கி எரிஞ்சிருவோம். அந்த சாமான் பழுதாயினா அப்படியே விட்டுருவோம். கிட்ட பண்ணேன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒரு டம்மி கேமரா இப்போ அடுத்தது உண்மையான கேமரா ஒரிஜினல் கேமரா பார்க்க போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிக் விஷன் கேமரா 18,200 ரூபா. 2 வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட் வாரண்டி இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அறிவினம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா சிம் கார்டில் வேலை செய்யும். சிம் இந்த கேமராக்கு நீங்கள் உங்களுக்கு சிம் கார்டை போட்டுவிட்டு வைஃபை ஒன்றும் தேவையில்லை. சிம் கார்டை போட்டுவிட்டு நீங்கள் மேலே கொலை விட்டீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம். பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களை இங்கே இருக்கிற இதுக்கு வந்து ஒரு வைஃபை எடுக்கணும், கனெக்ஷன் எடுக்கணும், அப்படியான தேவை எல்லாமே இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கேமராவில் உங்களுக்கு சிம்மை போட்டுவிட்டு வீட்டை மேலே எங்கேயாவது உயரத்தில் போட்டிங்கன்னா சுற்றி எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோண்டே உங்களோட ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி போட்ட அப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோண்டே எல்லாம் சுற்றி பார்க்கலாம். மற்ற கதைக்கிற சத்தம் கேட்கும். இதிலே வாய்ஸ் இருக்குது. இரவுக்கும் உங்களுக்கு கலராக தெரியும். லைட் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கிக் விஷன் கம்பெனியான இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து வாரண்டியும் 2 வருஷம் தரும். 2 வருஷம் இதான் கேமரா. கன்னடங்களில் இப்போ கேமரா போட்டோம்னால வைஃபை தேவை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு வைஃபை ஒன்றும் தேவையில்லை. சிம் கார்டை போட்டாலே வேலை செய்யும். சரி சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு அலங்காரம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து வடிவுக்கு பாவிக்கிறதுக்கு வந்து சிசிடிவி வடிவுக்கு பாவிக்கிறதுக்கு வந்து சோலர் லைட்டுகள் இருக்குது. இப்படியான லைட் இருக்குது. லண்டன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கண்ணே. பொத்தி தானே இப்படி இருக்குது சோலர். எல்லாமே இதெல்லாம் சோலர். மேலே சோலர் இருக்கும். இது உங்களோட மதில் வடிவுக்கு போட்டு விட்டீங்கன்னா இரவானோட அந்த வடிவை எரிஞ்சு கொண்டு கல் எரிஞ்சு உடைக்காத மட்டும் பிளாஸ்டிக்கா? இது பிளாஸ்டிக். பரவாயில்ல. அப்போ பரவாயில்ல. எரிஞ்சா உடையா இப்படி உங்களுக்கு வேறு டிசைன்ஸ்லாம் இருக்குண்ணே. வேறு லைட்ஸும் இருக்குது. இது லைட் இது ப்ரைஸ் சொன்னாங்கண்ணா இல்லைண்ணா? அது இது பார்த்தீங்கன்னா 1450 ரூபா கொடுக்கும். 1450 ரூபாய்க்கு சிசிடிவி. பட் இதுலேயே உங்களுக்கு போர்டு போட்டுறது வந்து சின்னது இருக்குது. இது 1000 ரூபா சிசிடிவி கேமரா. அடுத்தது இந்த மாதிரி போர்டெலாம் இருக்குது 2000 ரூபா. 2000 ரூபா. பட் இவர் வச்சுக்கிறார். இது வந்து அதுவும் 2000 ரூபா. இதுவும் 2000 ரூபா. நல்லா இருக்கண்ணே. சாட்சி நிற்கும் அப்படி தான். இது வந்து சென்சர் இருக்குது. தொடர்ந்து தெரியாது. ஆக்கள் வந்தால் மட்டும் தான் எரிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக காணும். மற்றது நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக எரிய விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 4 மணி கிளம்படியாக 4 மணி கிளம்பினா. சரி சரி. இந்த சிசிடிவி விலையில தானே ஆச்சரியமாக கிடக்கு. 1400 ரூபாயோ? 1450 ரூபா. ஒரு 10 வண்டி வீடு உள்ள சுற்றி போட்டு விடலாம். தெரிச்சு ஓடிடுவாங்க. என்னடா ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் வெளியில் நீங்கள் ஒரு ஊஞ்சல் ஒன்றை கட்டி போட்டு படுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்கு இருக்கலாது. எங்கேயாவது ஒரு மரத்து கீழே வெப்ப மரமோ மரத்தில் இருக்கணும் தான் கிடக்கு. அந்த காத்தடிக்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஊஞ்சலை வடி 2 மரத்துக்கு இடையில கட்டினீங்களா சரி. என்ன விலை என்ன இது வந்து 1700 ரூபா. 2 மரத்துக்கு இடையில கட்டி போட்டு தொங்க முடியாது. மாசப்படி நான் தொங்கி காட்டுறேன். கட்டி போட்டு இதுக்கு நீங்கள் மரத்தில் கட்டி போட்டு இதில் நிறைய படுத்து கொள்ளலாம். இது பலப்பான கயிறு நல்ல பலப்பான கயிறுலாம் போட்டுருவாங்க. இது வந்து 1800 ரூபா கொடுக்குறோம். 1800 ரூபா இந்த ஊஞ்சல். வித்தியாசமான ஒரு சாமான். இது வந்து சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம். சின்னங்களுக்குரியது. சார்ஜ் பண்ணிக்கிறதுக்குரிய இடம் இதில் இருக்குது. ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்குரிய கேபிள் வரும் இதோடைய உங்களுக்கு. மற்றது 2 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து சாங் பட்டன், மற்றது வந்து கதைக்கிற பட்டன். இது வேறு இப்போ உங்களுக்கு காட்டு
பாட்டு பிடிக்கல கோப்ரேட். ஹலோ. ஓ என்ன மாதிரி கிட்டத்தட்ட கிளி மாதிரி எங்கண்ணே நல்லா இருக்குண்ணா. என்ன விலை என்ன இது? இது வந்து 1000 ரூபா கொடுக்கும். 1000 ரூபாய்? 1000 ரூபா கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1000 ரூபாய்க்கா? நம்பிலாம் இருக்குமையாவே 1000 ரூபாய்க்குமே சரியான ஒரு தானே. அடுத்து வந்து வீட்டில் எல்லாரும் சீப்பை துளைச்சி தேடுவீங்க. விதம் 10 சீப் 450 ரூபா. விதம் விதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு விதமான சீப் இருக்குது. என்னமே கேஷ் பரவாயில்ல. அந்த அவனமே கேஷ் பாவிக்கிறேன் தெரியல. அவ்வளோ விதமான சீப் எல்லாம் எடுத்துக்கொண்டு தெரியல எங்களுக்கு. ஊசி இல்லை எனக்கு. அது ஏதோ ஒரு அதுவும் ஒரு சீப்பு தான். சீப்பு தானே முது சரிதா. 10 சீப் இருக்குது. 50 ரூபா. தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த சின்ன பிடிங்கெல்லாம் கூட ஸ்மார்ட் வாட்ச் உண்டு நல்ல ஆஃபருக்கு தாங்க உண்டு கேட்டேன். ஆப்பிள் வாட்ச் சேனல் தான் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. 2200 ரூபா கூட ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு. 2200 ரூபா கிட்டத்தட்ட ஆப்பிள் வாட்ச் என்ன சின்னாக்கள் எல்லாரும் வேண்டி பாவிக்கலாம். நீங்கள் ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத்ல ஃபோன் கனெக்ட் பண்ணலாம். 2200 லோக்கல் மணி கூட அறுத்து பெஞ்சிட்டா. 2200 ரூபா ஸ்மார்ட் வாட்ச். அதோட உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் ஸ்ட்ராப் எல்லாம் பெஞ்சிட்டே 2200 ரூபாய் இஞ்சி ஃபோன் கனெக்ட் பண்ணல. நல்லா இருக்கண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4G வாட்ச் இருக்குது. இதுலேயே சிம் கார்டு போட்டு கொள்கிற வாட்ச் 14500 ரூபா. இதுக்குள்ளே நீங்கள் சிம் கார்டு போட்டு இதுலேயே நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் பாவிச்சு கொள்ளலாம். இதுலேயே எல்லாம் சின்ன ஒரு ஃபோனை பாவிச்ச மாதிரி இருக்கும். இந்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான். இது இந்த மோடி உண்டு. இந்த வாட்ச் வந்து 4G அல்ட்ராண்டு வரும். 14500 ரூபா. இதை விடவும் நீங்கள் நேராக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் எல்லாத்தையும் காட்டு எல்லாமே இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு தொகையான ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. அப்பா அப்படியே கட்ட எடுத்துச்சுக்காங்க. 3000 ரூபா. 3000 ரூபா. 2200 ரூபா. 2200 ரூபா. ஆப்பிளோட 13000 ரூபா. இது என்ன? ஆப்பிள் வாட்சின் ஹை காப்பி உண்டு 13. ஹை காப்பி. அடுத்து வந்து இது வந்து 7 பார் வாரது இருக்கு. 8500 ரூபா. 8500 ரூபா. ஃபைனல் டேக்அவேலயே 14500 ரூபாயும் இருக்குது. 14000 ரூபாயும் இருக்குது. இதான் கண்ணு நிக்குது ஆப்பிள் வாட்ச். இவ்வளோ வாட்சும் இருக்குது. தேவையான வாட்ச் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஓகே. அதோட சேர்த்து உங்களுக்கு ஸ்டாப் வாட்சும் இருக்குது. எடுத்துக்கொள்ளலாம். ஸ்போர்ட்ஸ் மீட். இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட் தான் நான் ஸ்போர்ட்ஸ் மீட் பாவிக்கிறது ஸ்டாப் வாட்ச் இருக்குது. எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முக்கியமான பொருள் காட்ட போறோம். அடுத்து வந்து ஸ்விமிங் கிளாஸ். ஸ்விமிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பாவிச்சு கொண்டு போகலாம். எனக்கு என்ன இப்போ கண்ணுக்கு நான் கடலுக்குள்ளேயே கண்ணால் பார்ப்பேன். தவணை மாதிரி ஆக்கள் அவங்க மாதிரி ஆக்கள் தான். என்ன விலை என்னது? இது வந்து 750 ரூபா. நீளமாக தெரியுதுல்ல மாஸ்டர் ரெயின் ரோப். கண்ணு நீளமாயிட்டு 750 ரூபா. 750 ரூபா. அப்படியே ஸ்விமிங் கிளாஸ் பழகிறேன்னா அந்த அஞ்சு கோயில் பின்னுக்கு ஸ்விமிங் பூல் இருக்குண்ணே. ஸ்விமிங் கிளாஸும் இருக்குது. அங்கே போய் ஸ்விமிங்கும் பழகி போகலாம். நீங்கள் பட் இந்த காதுக்கு வைக்கிறேன். காதடைக்காம காதடைக்காம இருக்க பட்ஸ் மீது ஒரு சேர்ந்தே வேணும் உங்களுக்கு. தெரியுமா உனக்கு என்னது? அதெல்லாம் நீச்சல் தெரியானே சொல்லி. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்களுக்கு எதை காட்டுன்னு சொல்லி தெரியல. இந்தா இது ஃபுல்லாக நிறைய பொருட்களுக்கு அப்படி காட்டி கொண்டு போகிறேன். பட் இங்கே இது ஒன்று முக்கியமான என்ன இது நான் சில படங்களில் பார்த்துருக்கோம். தனிசா உனக்கு பிரிக்க சம்பளம் நெக்கியை கொண்டு போக நாய்க்குட்டி பூனைக்குட்டி கொண்டு போகிறதுக்குன்னு குத்த பேக். என்ன விலை என்ன இது? இது வந்து 3400 ரூபா. 3400 ரூபா. இது நீங்கள் பூனைக்குட்டி நாய்க்குட்டி அப்படி சின்ன சின்ன பெட்ஸில் உள்ள கூட்டு கொண்டு போகிறோன்னு சொன்னால் கொண்டு போகலாம். உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குண்ணே. இது நாங்கள் காற்று போகிறதுக்கு விட்டுறாங்க. இந்த மூடி வந்து இதில் மூடுறது. இதில் மூடி விடுறதா? சிலதுக்கு இதில் மூடி விடுறது. கட்டி போட்டு மூடுறது. நல்லா இருக்குண்ணே. அப்படி நிறைய விஷயங்கள் இப்படி காட்டி கொண்டு வரணும் பாருங்க. இந்த மணிக்கூடு இருக்கு. இந்த பூனையே கிஃப்ட் தானே உனக்கு கிடைச்சது. வா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மணிக்கூடுகள் இருக்குது. ஹெட்செட்டுகள் இருக்குது. ஹெட்ஃபோன்கள் எல்லாமே இருக்குண்ணே. இயர்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோனும் இருக்குது மேலே. எங்கே கண்டு அங்கேயோ இல்லையா? அங்கே ஹெட்ஃபோன் இருக்குது. நுழம்பு கடிக்கிற பேட்டு இருக்குது. இஞ்சால சாவிகள் அதுகள் எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இது இருக்கு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4-in-1 பாட்டில். 4-in-1 4-in-1 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் தெரியும் மச்சிக்கு பாட்டில் 2 பாட்டில் 3 பாட்டில் இதுக்கு மேலே சின்ன இருக்கா? சின்ன மட்டும் தான் குட்டி தான் மடிவாக இருக்கும். க்யூட்டாக திறக்க போத்தில். இது வந்து 4 பாட்டில் வார செட் வந்து 2300 ரூபா கொடுக்குறோம். 1950 ரூபாய்க்கு 3 பாட்டில் வார செட் கொடுக்குறோம். 3 இருக்கு. 1 இருக்கு. நல்ல கலர் அண்ணா இது. நல்லா இருக்கு. நல்ல சார்ஜர் ஃபேன் இருக்கும்ண்ணா. இது சார்ஜர் ஃபேன். சார்ஜர் ஃபேன் அழகு இல்லை. இந்த வேறு வேறு விலைகளில் இருக்கு. வந்து பாருங்க அப்படி ஃபுல்லாக காட்டிலாத நல்ல நல்ல சார்ஜர் கரண்ட்டா சரி. இந்த ஒர்க்கைக்கு வேறு டோர்ச் லைட்டுகள் இருக்குது. பல்புகள் இருக்குது. அதோட மைக் இருக்குண்ணே. அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இருக்குது. இஞ்சால பாருங்க இந்த ஹெட்ஃபோன் ஒன்று இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது பாருங்க. பைக்கில் ஹோல்டுறது காரில் ஹோல்டுறது எல்லாமே இருக்குது. மணிக்கூடு இந்த எல்லாம் மணிக்கூடு இருக்குண்ணே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கராக மேலே செய்யும். ஸ்பீக்கர் அதே நேரம் உங்களுக்கு இதில் லைட்
எஃபெக்டும் வரும் இதில் ஒரு மணிக்கூடும் வரும் உங்களுக்கு மணிக்கூடு லைட் ஸ்பீக்கர் சார்ஜர் ஃபோன் சார்ஜர் இருக்குது மிச்சம் எல்லாம் நார்மலாக வேலை செய்யும் ஃபோன் சார்ஜர் பாவிக்கிறேன்டா மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் இதை கொண்டு போய் நீங்கள் உங்களோட இதில் கொடுத்தீங்கன்ற வயரை கொடுத்தா தான் ஃபோன் சார்ஜர் வேலை செய்யும் மற்ற நீங்கள் நார்மலாகவே இதில் யூஎஸ்பி வேலை செய்யும் பென் ட்ரைவ் ப்ளூடூத் எல்லாமே இதில் உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல ஸ்பீக்கர் உண்டு இந்த ஃபோன் சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் இதில் வச்சு சார்ஜ் பண்ணி பாருங்க இதுக்கு வர நினைக்கிறேன் அது வயலஸ் இல்லைடா அது பரட்ட ஃபோன் சைனா ஃபோனை வேறப்பா வழியில் எங்கே விட ஜப்பான் ஃபோன் ஒன்று வைக்கிறேன் எப்பா இதுதான் இது சரி வேறு சார்ஜ் சும்மா பழைய ஃபோன் அளவு அந்த வச்சுக்கோங்க கடைசி வைக்க விடையில ஆண்டவா சைக்கிள் ஆகிருக்கு சரியா இங்கே வேறு கீட்டேக்கள் இருக்கண்ணே குட்டி குட்டி கீட்டேக்கள் இருக்கு சரி ஓகே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த கடையில் எல்லாம் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கல சொன்னால் வீடியோவில் இருந்தால் போய் இருபதாம் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் எடுத்து காட்டினாங்க மிச்சம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது குறிப்பாக மருதநாமலத்துலேருந்து நீங்கள் எணிவில் பக்கம் போகிறீங்கன்னு சொன்னால் எணிவில் பழைய தியேட்டருக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு கடை இருக்கேன் என்ன வந்து பார்க்கலாம் வேறு நன்றி என்ன மேடம் நீங்கள் டெலிவரி எப்படியே செய்கிறீங்களா டெலிவரி செய்கிற நாங்கள் ஜட்னாக்குள்ள உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் 350 ரூபாயும் இதே வெளி மாவட்டங்களுக்குன்னா 450 ரூபாயும் 1 கிலோ கொடுக்குறாங்க அதை விட உங்களுக்கு கிலோ வித்தியாசம்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு இதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் ஒன்று சொல்லுவோம் அந்த ப்ரைஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க ஃபோன் நம்பர் சொல்லுவீங்களா நான் போட்டுக்கோங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து இதில் போட்டிருக்கிறோம் 077 34 11 803 இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது வைபரும் இருக்குது நீங்கள் தேவையான படங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் அதிலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாங்க எங்களோட ஃபேஸ்புக்கில் நோம்பலா தம்ஸ் அப் ஸ்டோர் யாழ்ப்பாணம் வரும் அதிலையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் கண்டெக்ட் டீட்டெயில் வரைக்கும் கொடுத்துருக்காரு அண்ணாவே என்ன சொல்கிறேன் நல்லா எப்படி இருந்தாங்களுக்கு ஈஸியாக போய் நன்றி நம்ம நேரத்தை ஒதுக்கி நிறைய கஸ்டமர் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கடையை நீங்களும் தேடி வந்து ஒரு இதொன்று வந்ததுக்காண்டி நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். சரி ஓகே நாங்கள் சொல்கிறது தான். தம்ஸ் அப்